பணம் தான் பெருசுனா உங்களை மாதிரி எங்களாலையும் கூவ முடியும், அவங்க கூட போக முடியும், அவங்களுக்காக பேச முடியும். அந்த கொள்கை புரட்சியாளர் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் வைத்திருக்கிற அந்த கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். கீழே குவார்டர், அடுத்து செமி, குவார்டர் ஃபைனல்லையும் பங்கேற்க மாட்டார், செமி ஃபைனல்லையும் பங்கேற்க மாட்டார். நேரா நேஷனல் ஃபைனல்ல போய் ஒரே அடியில ஜெயிச்சிருவாராம் தம்பி விஜய். ஒரே ஸ்டோக்கில் ஆட்சிக்கு வந்துருவாராம். கீழே யாரோடையும் சண்டை போட மாட்டார், அவர் யாருடைய ஃபைட்டிங் கிடையாது. குவார்டர்ல பங்கேற்க மாட்டார், செமியில பங்கேற்க மாட்டார், நேரா ஃபைனல் தான். அதே அரசியல் அறியாமை தான் அது. அப்படியெல்லாம் யாரும் வர முடியாது. யாரும் அவரை உசுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க, ஸ்க்ரூ கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. உனக்கு எங்க போனாலும் ஒரே கூட்டம். திருமாவளவனுக்கு பதவி ஆசை முக்கியமாக இருந்திருந்தால் ஒரு நடிகர், ஒரு ஹீரோ, அவருக்கு எதிர்காலம் இருக்கிறது, அவர் பின்னால் போகலாம் என்று போயிருப்பான் திருமாவளவன். அப்படி அல்ல. எங்களுக்கு 2 சீட்டா 4 சீட்டா என்பது முக்கியம் இல்லை. நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை கோட்பாடு தான் முக்கியமானது. நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை கோட்பாடு. உனக்கு அதுல உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். அம்பேத்கரியம் நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை. அதிலே முதன்மையானது மதச்சார்பின்மை. அந்த மதச்சார்பின்மைக்கு எதிரி யார்? RSS. மதச்சார்பின்மைக்கு எதிரி யார்? பிஜேபி. மதச்சார்பின்மைக்கு எதிரி யார்? சங் பரிவார்கள். மதச்சார்பின்மைக்கு எதிரி என்றால் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரி என்று பொருள். மதச்சார்பின்மைக்கு எதிரி என்றால் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிரி என்று பொருள். எனவே திருமாவளவன் எதிர்க்கிறான். எனவே திருமாவளவன் திருப்பரங்குன்றத்திற்கு வந்திருக்கிறான். இங்க தம்பிங்க வந்து முருகன் கையில் இருக்கிற வேலை கொடுத்தாங்க. உடனே நானும் முருகன் அப்படிங்கிற நினைப்புக்கு நான் போறவன் ஆளு கிடையாது. எனக்கு வேல் கொடுத்துட்டதுனால அல்லது முருகன் அருள் கிடைச்சிரும் அப்படின்னு நான் நம்புறவன் கிடையாது. தம்பிங்க மேல வச்சிருக்கிற மரியாதைக்கு கொண்டு வந்து கொடுக்கறாங்க, அவ்வளவுதான். அது சமூக நீதி வேல், அது முருகன் வேல் இல்ல. அவங்க கொடுத்த வேல் சமூக நீதி வேல். அந்த வேலாயுதத்தை கொண்டு சமூக நீதியை பாதுகாப்போம். அதுதான் இந்த மேடையில் நாங்கள் எடுத்துக்கொள்கிற உறுதி.